உலக மக்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஆண்மை குறைவு என்ற தலைப்பிலே கடந்த ஒரு மாத காலமாக நாம் கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். ஆங்கிலத்திலே இம்பார்ட்டன்சி அண்ட் எரெக்டல் ஃபங்க்ஷன் என்று கூறுவார்கள். இதற்கு செக்ஸாலஜி மருத்துவ துறையில் இதனுடைய பேராசிரியராக 50 ஆண்டு காலம் நம் இந்திய பல்கலைக்கழகங்களிலும் ரஷ்ய பல்கலைக்கழகங்களிலும் கௌரவ பேராசிரியராகவும் இதில் இதுவரை நடந்திருக்கின்ற விஞ்ஞான ரீதியான உண்மைகளை மக்களிடையே எடுத்து கூறுவதில் as a public health education I am very happy. I want to share my 50 years experience in this field. What is update? தமிழிலே கூற வேண்டுமென்றால் ஒன்றை பற்றி ஒரு சப்ஜெக்டை பற்றி பேசும்போது என்னுடைய பேராசிரியர்கள் அந்த காலத்திலே கூறுவார்கள், எஸ்டர்டே, டுடே, டுமாரோ, நேற்று, இன்று, நாளை. மனிதன் நேற்று எழுதுவதற்கு எதை பயன்படுத்தினான், இன்று எழுதுவதற்கு எதை பயன்படுத்துகின்றான், நாளை அவனை ஆட்டி படைக்கப் போவது ஏஐ, சாட் ஜிபிடி போன்ற நவீன சாதனங்கள், கணினி பொறிகள் என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்வீர்கள் என்றால் இதையும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆண்மை குறைவுக்கு 1000 வைத்திய முறைகள் இருக்கலாம். அனைத்தும் விஞ்ஞான முறையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்ற கேள்வியை மற்றும் வையுங்கள். மருத்துவத்தை பற்றி கூறுபவர்கள் அத்துறையிலே படித்தவர்களா, 5½ ஆண்டு காலம் 6½ ஆண்டு காலம் படித்தவர்களா என்ற கேள்வியை முதலில் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். உதாரணமாக ஆண்மை குறைவு நோய்களுக்கு ஆங்கில மருத்துவத்திலே ஆண்குறியிலே ஒரு இன்ஜெக்ஷனை நாங்கள் போட்டு அதனுடைய எழுச்சியை அளவுகோலை ஸ்கேன் மூலமாக நாங்கள் பரிசோதிக்கிறோம். இன்ட்ராகேவனஸ் இன்ஜெக்ஷன் மெத்தட் என்று அதற்கு பெயர். அதை பயன்படுத்துகின்ற பொழுது இன்ஜெக்ஷன் பெப்பாவரின், பிராஸ்டோகிளாண்டின் மற்றும் மாத்திரைகளான பென்டாலமின், சில்டனபில் போன்ற மாத்திரைகள் எல்லாம் வேசோ ஆக்டிவ் ஏஜென்ட்ஸ் என்று கூறுவோம். எனவே இவற்றை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். உதாரணமாக பெப்பாவரின் என்ற இன்ஜெக்ஷனை குளோர்ப்ரோமோசின் என்ற இன்ஜெக்ஷனுடன் கலந்து 19.5 மில்லிகிராம், அது ஒரு 0.5 ml 20 ml சொல்யூஷனாக வைத்துக்கொண்டு 0.3 to 1.2 ml இன்ஜெக்ஷனை அந்த ஆண்குறியில் செலுத்தி ஒரு 10 நிமிடங்கள் 20 நிமிடங்களில் அதனுடைய விரைப்புத்தன்மை வெலாசிட்டி எந்த அளவுக்கு கூடுகிறது. We call it as a penile systolic velocity, penile systolic, otherwise diastolic velocity இரண்டையும். ஏனென்றால் அந்த தமனி என்கின்ற ஆற்றினுடைய செயல்பாடு, வீனஸ் என்கின்ற அந்த இரத்த குழாயினுடைய செயல்பாடு, இவற்றை எல்லாம் இந்த இன்ஜெக்ஷன் போட்டு பரிசோதனை செய்வதன் மூலம் நாம் எளிதாக கண்டறிய முடியும். அதனுடைய வெலாசிட்டி எந்த அளவிற்கு கூடுகிறது, 30, 25, 53 என்பதை எல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம். அந்த சிஸ்டாலிக் அண்ட் ஆல்சோ டயஸ்டாலிக் வெலாசிட்டியினுடைய தன்மையை பொறுத்து நோயினுடைய தன்மையை எங்களால் அறிந்து கொள்ள முடிகிறது. ஏற்கனவே நான் கூறியது போன்று இரத்த குழாயினுடைய அத்ரஸ்க்ளோரோசிஸ் என்கின்ற விரியக்கூடிய தன்மை குறைந்து கடினத்தன்மையை கண்டுபிடிக்கின்ற பொழுது கரோட்டிட் ஆற்றியை நாங்கள் எப்படி பயன்படுத்துகின்றோமோ அதை போன்று அனைத்து நவீன பரிசோதனைகளும் வந்துவிட்டது. குறிப்பாக மாரடைப்பு நோயினால் ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் கூட இத்தனை நாட்கள் ஒரு 6 வாரம் கழித்து அவர்களுடைய மெட்டபாலிக் ஈக்குவலன்ட் டாஸ்க் எந்த அளவுக்கு 6 கூட இருந்தால் அவர்களை நாங்கள் இப்படியெல்லாம் செயல்படுங்கள், உங்களால் கையிலே 20 kg அந்த எந்த ஒரு சூட்கேஸையோ சுமையோ தூக்க முடிகிறதோ என்று நாங்கள் கூறுகின்றோம். நான் மக்களை கேட்டுக்கொள்வது, நோயாளிகளை கேட்டுக்கொள்வது, கூறுவது யார், அத்துறையின் வல்லுநரா, எத்தனை ஆண்டு காலம் அனுபவம் மிக்கவர், விஞ்ஞான ரீதியான உண்மையா, உலகம் முழுவதும் அதை இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். நான் கூறுகின்றேன், இன்றைய இளைஞர்கள் நீங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப் இவற்றிலெல்லாம் பார்க்கின்றீர்கள். யூடியூபில் பேசுகின்றவர்கள் டாக்டர்களா என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கூட எந்த அளவிற்கு இருக்கின்றது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். யாரோ ஒருவர் கூறுகிறார் சீரகத்தை சாப்பிடு, அல்லது அத்தனையும் நாம் ஏற்றுக்கொள்கிறேன், நல்லவைதான். ஆனால் விஞ்ஞான ரீதியாக ஒரு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் மஞ்சக்காமாலை நோய்க்கு
நாம் பயன்படுத்துகின்ற கீழாநெல்லி இலையை தெரியும். ஆங்கிலத்திலே அதற்கு பிலாந்தஸ் அமரஸ் என்று பெயர். அதனுடைய விஞ்ஞான உட்பொருளாக மூலப்பொருளாக பிலாந்தின் கண்டென்ட். இதை வைத்து எத்தனை ஆராய்ச்சிகள் இந்த சென்னை பல்கலைக்கழகத்திலும் அனைத்து பல்கலைக்கழகத்திலும் ரஷ்ய பல்கலைக்கழகத்திலும் மூலிகை ஆராய்ச்சி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நாம் உட்கொள்கின்ற மூலிகையினுடைய பொருள் எப்பொருளாக இருந்தாலும் அதை மூளையை பாதிக்காத அளவிற்கு, இதயத்தை பாதிக்காத அளவிற்கு, கல்லீரலை பாதிக்காத அளவிற்கு, உங்களுடைய அந்த சிறுநீரகத்தை பாதிக்காத அளவிற்கு அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் என்ன, எஃபெக்ட்ஸ் அண்ட் ஆல்சோ சைடு எஃபெக்ட்ஸ், இவற்றை விஞ்ஞான ரீதியாக செய்வதற்கு சென்னை பல்கலைக்கழகத்திலேயே there is one department in botany, டைரக்டர் ஆஃப் ஹெர்பல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் என்ற அளவிலே இருக்கின்றது. அத்துறையிலே வல்லுநர்கள் இருக்கின்றார்கள். எதையுமே நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்பாக, அதை இன்ஜெக்ஷன் போடுவதற்கு முன்பாக யாரிடம் கேட்டுக்கொள்வது என்பதை தெரிந்து செக்ஸாலஜி மருத்துவ நிபுணர்களிடம் செல்லுங்கள். அதனுடைய தன்மையை கேட்டுக்கொள்ளுங்கள். எப்படி சாப்பிடலாம், எந்த டாக்டரிடம் போனாலும் 4 கேட்க மறக்காதீர்கள். மருந்து சாப்பாட்டிற்கு முன்பா அல்லது பின்பா? இது முக்கியமான கேள்வி. இதனுடைய பக்க விளைவுகள் என்ன, எவ்வளவு நாள் சாப்பிட வேண்டும், எத்தனை மில்லிகிராம் சாப்பிட வேண்டும், எப்பொழுது ஆரம்பிக்க வேண்டும், எப்பொழுது முடிக்க வேண்டும் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டு அவர்கள் எழுதி கொடுத்த மாத்திரையை முறையாக சாப்பிட வேண்டுமே தெரிய, எழுதி கொடுத்து ஜனவரி 1 எழுதி கொடுத்ததை டிசம்பர் 31 வரைக்கும் வாங்கி சாப்பிட்டால் அது டாக்டரும் பொறுப்பு கிடையாது. நீங்கள் காசு கொடுத்தால் யார் வேணுமென்றாலும் மருந்து கடையில் கொடுப்பார்கள். ஆனால் அது உங்கள் உடலை, அந்த உறுப்பினை பாதிக்குமா என்ற நினைவை வைத்துக் கொள்ளுங்கள். நான் நிச்சயமாக சொல்கின்றேன், ஆரோக்கியமா வாழ்வுக்கு நீங்கள் தேட வேண்டியது விஞ்ஞான ரீதியான உண்மைகளையும் கண்டுபிடிப்புகளையும் என்று கூறிக்கொண்டு, நீங்கள் முறையாக இந்த வைத்தியத்தை பரிசோதனைகள் செய்தால் ஆண்மைக்குறைவு நோய் அல்ல, அத்தனை நோய்களையும் எளிதாக விஞ்ஞான ரீதியில் குணப்படுத்த முடியும் என்ற உற்சாகமான உண்மையை உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன். நன்றி.